கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெகநாதன் ஐயா அவர்கள் வளமை போல காலை கதம்ப நிகழ்ச்சிக்காக நலம் தரும் நாளடியார் 400 பொருட்பால் அறிவின்மை தொடர்ச்சியாக பேசி வருகின்றார். இன்றைய தினம் பாருங்கள். தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். நலந்தரும் நாளடியார் 400 எனும் தலைப்பில் இயற்றியவர்களை பணிந்து எண்ணுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. அறிவில்லாத தன்மையே வறுமையில் கொடிய வறுமை. பிற பொருள் இல்லாத வறுமையை உலகம் நிலையான வறுமையாக ஒருபோதும் கருதாது. நாளடியார் பொருட்பால் அதிகாரம் 26 அறிவின்மை பாடல் 256 முதல் 260 வரை உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம். பொருட்பால் அதிகாரம் 26 அறிவின்மை பாடல் 256. கற்றறிந்தார் நாவினார் சொல்லார்த்தம் சோர்வஞ்சி மற்றையராவர் பகர்வர் பனையின் மேல் வற்றிய ஓலை கலகலக்கும் எஞ்ஞான்றும் பச்சோலைக்கில்லை ஒலி. நூல்களை கற்று அவற்றின் உட்பொருளை அறிந்த நாவினை உடைய புலவர் பேசினால் ஏதேனும் பிழை நேருமோ என அஞ்சி எதையும் கண்டபடி பேசார். கற்றறியாதவரோ வாய்க்கு வந்தபடி பேசுவர். பனைமரத்தில் உலர்ந்த ஓலைகள் எப்போதும் கலகல என ஒலி எழுப்பும். பச்சை ஓலை அவ்வாறு ஒலிப்பதில்லை. பாடல் பன்றி கூழ் பத்தரில் தேமா வடித்தற்றால் நன்றறியா மாந்தர்க்கு அறத்தாறு உரைக்குங்கால் குன்றின் மேல் கொட்டு தரிபோல் தலை நகர்ந்து சென்றிசையாவாகும் செவிக்கு. நன்மையை அறியாத மக்களுக்கு அறத்தின் வழியை சொல்வது பன்றிக்கு கூழ்வார்க்கும் தொட்டியில் இனிய மாங்கனியின் சாற்றை ஊற்றுவது போலாகும். அன்றியும் குன்றின் மேல் அடிக்கப்படும் முளைக்குச்சியின் நுனி சிதைந்து அதனுள் இறங்கி பொருந்தாமை போல அறவுரையும் அவர் காதுகளில் நுழைந்து பொருந்தாமற் போகும். பாடல் 258. பாலார் கழி பலனால் உனக்கினும் வாலிதாம் பக்கம் இருந்தக்கு இருந்தன்று கோலார் கடாய் குறினும் புகழ் ஒல்லா நோலா உடம்பிற்கு அறிவு. பலனாலும் பாலால் கரியை கழுவி உலர்த்தினாலும் அது வெண்மையாகும் தன்மை இல்லை. அதுபோல என்னதான் கோலால் அடித்து கூறினும் புண்ணியம் இல்லாதவனுக்கு அறிவு வராது. பாடல் 259. பொழிந்தினிது நாரினும் பூமி செய்தல் செல்லாது இழிந்தவை காமுறும் ஈபோல் இழிந்தவை தான் கலந்த நெஞ்சினார்க்கு என்னாகும் தக்கார்வாய் தேன் கலந்த தேற்றச் சொல் தேர்வு. பூவானது இனிய தேனை பொழிந்து நறுமணம் வீசினாலும் ஈயானது அப்பூவில் இருக்கும். தேனை உண்ணுதற்கு செல்லாது. இழிவான பொருள்களையே விரும்பி செல்லும். அத்தகைய ஈயை போன்ற இழிவான குணங்கள் பொருந்திய நெஞ்சினார்க்கு தகுதிமிக்க பெரியோர் வாயிலிருந்து வரும் தேன் போல் இனிக்கும் உண்மை உரைகள் என்ன பயனை தரும்? பாடல் 260. கற்றார் உரைக்கும் கசடரு நுண் கேள்வி பற்றாது தன்னெஞ்சு உதைத்தலால் மற்றுமோர் தன்போல் ஒருவன் முகநோக்கி தானுமோர் புன் கோட்டி கொல்லுமாம் கீழ். கற்றவர் உரைக்கும் குற்றமற்ற நுண்ணிய கருத்துக்களை தன் நெஞ்சம் பிடித்து வைத்து கொள்ளாது உதைத்து தள்ளுவதால் கீழ்மகன் தன் போன்ற ஒரு கீழ்மகனது முகத்தை நோக்கி தானும் உரையாடுவதற்கு ஒரு புள்ளிய அவையை கூட்டுவான். இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாளடியாரில் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கர் தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது நலம் தரும் நாளடியார் 400. சிறப்பாக பொருட்பால் குறித்து உரையாற்றியிருந்தார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி விருது பெற்றவரான என் ஜெகநாதன் ஐயா அவர்கள் தக்கோலத்திலிருந்து. நன்றிகளையா மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம்.
நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.